அஸ்ஸலாமு அலைக்கும். சவுண்ட் கேக்குதா? வலைக்கம் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேக்குது உஸ்தாத். உங்களோட ஸ்கிரீன் வந்துக்குதா? வந்திருக்கு உஸ். நல்ல சரி. ஆஹ் நாங்க கடைசியாக உங்களோட பேசின விஷயம் வந்து இந்த வசந்தங்கள்ல இறுதிகளை எப்படி நிப்பாட்டுறது என்றது பேசணும், அப்படிதானே? நீங்க அது சம்பந்தமாக ஆமா சார். தேடிட்டு வந்துருக்கீங்க. எனக்கு சில டவுட்டுகள் வந்துச்சு, ஏதாவது புதிய விஷயங்கள்ல இல்ல. இல்ல சார், நார்மலா. சரி, நல்லது. அதன் அடுத்த பகுதிக்கு நாங்க டே போவோம். உண்மையில இப்ப நாங்க குர்ஆனை வந்து எழுத்தெழுத்தாக சொற்கள் சொற்களாக இல்லாமல் வசனங்களாக ஓத போறோம். அந்த வகையில எங்கிட்ட 2 பகுதி அந்த ஓதல்ல தேவைப்படும். அப்பதான் எங்களால இடையில ஸ்ட்ரக் ஆகாம, திக்கல் அல்லது குழப்பங்கள் இல்லாமல் எங்களால என்ன செய்யலாம்? இலகுவாக ஓதலாம். ஒன்று எங்கட கண், 2வது எங்கட வாய். கண்ணை மூடிக்கொண்டு வாயால ஓதைய முடியாது. வாயை மூடிக்கொண்டு கண்ணால ஓதைய முடியாது. இரண்டுமே எங்களுக்கு தேவை. சரியா? இது பேசிக்கான விஷயம். ஆனா இதுல வந்து வசனங்களை ஓதுகின்ற டைம்ல இது எப்படி ரெண்டும் ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ரெண்டும் ப்ரொசஸ் ஆகுது, தொழிற்படுதுங்கிறத நாங்க சரியா தெரிஞ்சு கொள்ளணும். அதான் மிக முக்கியம். பாருங்க, கண் என்கிறது எப்போதும் கொஞ்சம் முன்னுக்கால மூவ் ஆகுன்றதாகவும், வாய் என்கிறது கொஞ்சம் பின்னாடி அதை தொடர்ந்து மூவ் ஆகுறதாக தான் இருக்கும். ஆனா ரெண்டுக்கும் இடையில மில்லி செகண்ட்ஸ் தான் டைமிங் வித்தியாசம் வைக்கும். இப்ப கண் பார்த்து கொண்டு போறது ஸ்பீடுக்கு அதை விட கொஞ்சம் பின்னாடி என்ன செய்யுது? வாயும் ஓதிக்கொண்டு வரணும். சரியா? மிக கவனமாக ஈக்கணும். இதுல மிக கவனமாக ஈக்கணும். கண்ணுக்கும் வாய்க்கும் இடையில ஈக்கிறது சின்ன ஒரு கேப்பா தான் ஈக்கணும். தூர இடைவெளியா ஈக்கிற நேரத்துல. சரி, இப்ப பாருங்க, உங்களுக்கு இதுல ஒரு உதாரணம் ஒன்று போட்டு காட்டி. இந்த வசனத்தை எடுத்தீங்க என்றால், உதாரணத்துக்கு இந்த வசனத்தை எடுத்தீங்க என்றால், இந்த வசனத்துல ஸ்பீட்ல கண் முன்னாடியும் தொடர்ந்து வாயும் போகணும். பாருங்க, ஈயக்க. இப்ப என்ற இடத்துல வந்து என்ற கண் நிக்க இயலாது. கண் என்ன செய்யணும்? நேவ பார்க்கணும். அப்பதான் அடுத்தது நாவு என்று சொல்லி வாய் ஓதும். இப்படி இப்படி இந்த வேறுபாடு, இந்த 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 ஸ்ட்ரக் வந்து பயணிச்சு கொண்டு வரும். இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு அடுத்த ஒரு பிரச்சனை வரும். உண்மையில எங்கட கண்ணுக்கு வந்து ஸ்பீட் கூட. இப்ப நீங்க ஒரு பக்கத்தை கண்ணால ஓதுறதுக்கு 1 நிமிஷம் எடுக்கும் என்றால், அதை நீங்க வாயால உச்சரிச்சு ஓதுறதுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் எடுக்கலாம். அதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்ப அதுல விஷயம், அதுல என்ன விளங்குது? எங்களுக்கு கண்ணால் நாங்க ஓதுறது ஸ்பீடுன்னு விளங்குது. எனவே ஓகே. கண்ணுடைய ஸ்பீடை வந்து நாங்க எங்களோட வாயில ஸ்பீடு கொண்டு வரணும். நல்லா விளங்கிக்கோங்க. கண்ட ஸ்பீடை எங்களோட வாயில ஸ்பீடு கொண்டு வரணும். வாயில ஸ்பீடு கொண்டு வர எப்படி? வாயின் மூலமாக ஒவ்வொரு எழுத்தா உச்சரிக்கிறதுக்கு நிறைய நேரம் தேவைப்படும். அந்த நேர காலங்களுக்கு ஏற்ற விதத்துல தான் எங்களோட வாயிட உச்சரிப்புக்கு ஏற்ற விதத்துல கண்ணை நாங்க கொண்டெடுக்கணும். அப்படி இல்லைண்டால் எங்களுக்கு நிறைய திக்குதல்கள் இடம்பெறும். என்ன திக்குதல்டா? போத போகல ஸ்ட்ரக் ஆகும். முன்னுக்கு பின்னுக்கு கஷ்டப்படுவோம். ஒரு வசனத்தை பலமுறை ரிப்பீட் பண்ணி ஓத வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். அதற்கான காரணங்கள்ல முதலாவது காரணம், இந்த கண்ணும் வாயும் ஒன்றை ஒன்று முந்துதல். விளங்குதா? கண் வந்து வாயை முந்துறது அல்லது வாய் கண்ணை முந்துறது, ரெண்டும் நடக்க இயலாது. கண் முன்னுக்கு ஈக்கணும், வாய் பின்னாடி தான் ஈக்கணும். இது மாறி நடக்க இயலாது. ரெண்டாவது, ரெண்டுக்கு மடியில கெப் கூடுறது. இப்ப நீங்க பாத்துங்க, உதாரணத்துக்கு கண்ணால நீங்க ஈயாக்கைய பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சாரி, கண்ணால நஸ்தாய் நட்டு வந்துட்டீங்க. உங்களோட வாய் இப்பதான் ஈயாக்கண்டு ஓத ஸ்டார்ட் பண்ணுதுன்றால் இந்த துண்டு அப்படியே நடக்கும். உங்களுக்கு ஞாபகத்துல சரியாக ஃப்ளோல வராது. அது அப்படியே அடிபட்டு போயிடும். நீங்க என்னென்னு ஓதுனீங்கன்னு சொல்லி உங்களுக்கு விளங்காம போயிடும். நான் இப்படியா ஓதினேன், நான் இப்படி ஓத இல்லையே என்று சொல்லி உங்களுக்கு டவுட் தான் வரும். ஆகவே இரண்டுக்கும் இடையில் இருக்கிற இடைவெளி கேப் வந்து மிச்சம் நீண்டு விடக்கூடாது. மூணாவது, கண் வாசிப்பின் வேகத்துக்கு வாயிலான வாசிப்பு மாறுதல். அப்படின்னா எங்களுக்கு தெரியும், கண் அடிப்படையில் ஸ்பீட். கண்ணைத்தான் நாங்க கண்ட்ரோல் பண்ணணும் வாய்க்கு. மாற்றமா வாயை நாங்க கண்ணுக்கு ஏத்த விதத்துல கொண்டு போன நடக்கும். எங்களோட ஓதல் எங்களுக்கு விளங்காம பேத்திரும். நிறைய இடங்கள்ல நாங்க மாட்டிக்கொள்வோம். கடைசி எண்ணும் ஒரு விஷயம் தான். ரெண்டும் ஒரே பாயிண்ட்ஸ் அதிகப்படாது. இப்ப நான் சொன்னேன் ஈயாக்க எடுத்தால், ஈயாக்கங்கிறத கண்ணும் பாக்குது, வாயும் அதுல தான் நிக்குது என்றால் உங்களுக்கு அடுத்த எழுத்து என்னன்னு சொல்லி தெரியாது.
அப்படித்தானே? அப்ப அடுத்த எழுத்து என்னன்னு சொல்லி ஆமா. தெரியாத நிக்கிற நேரத்தில் நடக்கும் ஒட்டோவாகவே அந்த இடத்துல நாங்க திக்குவோம். நினைப்போம். ஏன்னா நாலு ரெண்டு சல்லிகளுக்கான சரியா பார்த்தா தான் அதை எங்களால் ஈஸியா ஓதி கொண்டு போகலாம். இதுதான் இதுல உள்ள முக்கியமான விஷயம். அதாவது திக்காம ஓதணும் என்றால் கண், வாய் இந்த இரண்டு உறுப்புகளும் அதற்கே உரிய விதத்துல பயணிக்கும். இது ஒரு பேசிக்கான விஷயம். நோட்ஸ் எடுக்க தேவையில்லை. இந்த பிராக்டிஸை நீங்க என்ன செய்யணும்னா நீங்க அவதானிச்சு பார்க்கணும். ஏன் நான் திக்கிறேன், என்னால ஏன் ஃப்ளோட் இருக்குள்ள ஓதையில மாட்டேன்னு சொல்லி நீங்க ஓதுற நேரத்துல இந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் வச்சு யோசனை பண்ணி கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். சரி, இன்ஷா இப்ப நாங்க முதலாவது பகுதிக்குள்ள வாரம். அலிப் என்ற எழுத்துக்கான உச்சரிப்பு பயிற்சிக்கான பகுதிகளுக்கு நாங்க வாரோம். அலிஃப் என்றதை பொறுத்த வரைக்கும் அலிப் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். முதலாவது அலிப்பை உச்சரிக்கும் நேரத்தில் எங்களோட பற்களை நாங்க சேர்க்க கூடாது. இரண்டாவது எங்களோட உதடுகளும் என்ன செய்யக்கூடாது, சேர முடியாது. மூணாவது நாக்கை நாங்க அசைக்க கூடாது. நாக்கு எப்பயும் கீழுக்கே இருக்கும். நாங்க எப்பயும் கீழுக்கே வைத்து கொண்டுதான் நாங்க உச்சரிக்கணும். குறிப்பாக இதுல ஒரு சின்ன பிழை ஒண்டிக்கு தொண்டையினுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து இதுல உச்சரிப்பு வரணும். தொண்டையினுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து இந்த உச்சரிப்பு வரும். இறுதி போடுபட்டு தவறுதலா மாறி போட்டுப்பட்டு ஆரம்ப பகுதியிலிருந்து தொண்டைய ஆரம்ப பகுதி ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து தொண்டைய ஆரம்ப பகுதியிலிருந்து தான் இந்த உச்சரிப்பு வரணும். அதுவும் சப்தம் என்ன செய்யணும், கீழ் நோக்கி போகணும். என்று கீழ் நோக்கியதாக வரணும். சத்தம் கீழ் நோக்கியதாக என்ற சவுண்ட்ல வரணும். சரி, இப்ப உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இதுவரைக்கும் நாங்க வசனத்துல இறுதியை படிச்சுக்கிறோம், நீட்டுதலை பத்தி படிச்சுக்கிறோம், அழுத்தி ஓதுற அழுத்தாமல் ஓதுற அடிப்படையான இந்த விஷயம் படிச்சுக்கிறோமா, பார்த்தோமா? இல்ல உஸ்தாத், இது பார்க்கலாம். அது பார்க்கல. ஆனா அலிஃபை பத்தி பார்த்துட்டோம். அலிஃபை எப்படி உச்சரிக்கிறேன்னு ஓகே. பார்த்துட்டோம். சரி. உம் ஹைரன் பிஸ்மில்லா. இந்த வசனங்களை அந்த அமைப்புகளை பயன்படுத்தி ஓதுங்க. صراط صراط الذين أنعمت عليهم. அந்த ஆவப்பில صراط الذين أنعمت عليهم. أنعمت முன்னால வரக்கூடிய நூனோட அலிஃபை சேர்க்கக்கூடாது. அது பிழை. அப்படி சேர்க்கிறது பிழை. அலிஃப் எப்பையும் தனக்கு முன்னால் வரக்கூடிய எழுத்திலிருந்து தனியாக பிரிந்து வெளிப்படையாகத்தான் வரும். விளங்கினா? صراط الذين أنعمت عليهم. ஓகே உஸ்தாத். தேவி صراط الذين أنعمت عليهم. أنعمت. சொல்லுங்க பாப்போம். أنعمت. 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 திருப்பி சொல்லுங்க. أنعمت. இப்போ ஃபுல்லா ஓதுங்க பாப்போம். صراط الذين أنعمت عليهم. صراط الذين أنعمت عليهم. ரெண்டாவது وأما السائل فلا இல تنحر. எழுதிங்க. இலன்னு சொல்லிடக்கூடாது. இல இந்த லாம நீட்டுறதுக்கான விஷயம் ஒன்றும் இல்லையே. ஓகே. وأما السائل. ஓகே உஸ்தாத். وأما السائل فلا تنحر. இல இல்ல இல நீட்டாம. وأما السائل. إلى. إلى. ம். وأما السائل فلا تنحر. ஃபுல்லா நிப்பாட்டு. இப்ப லாமு இல என்று லாமுக்கு ஓதி நிப்பாட்ட வேணாம். அது பிள்ளை இல்லைங்கண்ணா. وأما
السائل فلا تنهر. اوكي استنى. وأما السائل فلا تنحر. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. சரி போதுமா? وأنزلنا من المعصرات ماء ثجاجا. நீட்டு இல்லட்டும் மதுரை அடையாத்து நீட்டணுமே. நான் சொன்னேனே இப்ப இதுல 3 செகண்ட் சொல்லிருந்தாச்சு. سجاجة. اوكي استنى. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. நீட்டுங்க சஜ்ஜாஜ. ஒரு செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும். சஜ்ஜாஜ இடையில நிப்பாட்ட வேணாம். அது பேல இது இறங்குதான். நீங்க ஃப்ளோல அப்படியே போங்க. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. اوكي استنى. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. ம். நாலாவது. إيلافهم رحلة الشتاء والصيف. والصيف நீட்டி படம். أوكي استنى. إيلافهم رحلة الشتاء والصيف. இது போதுமா? إيلافهم رحلة الشتاء والصيف. ஐந்தாவது. بأن ربك أوحى لها. ربك பிழையே. ربك வரணுமா? ரப்பக்க நீட்ட இயலுமா? இந்த கே விடுங்க. நீட்டக்கூடாது. நீட்டுதான் நீங்க படிச்சதை மட்டும் தான் பார்க்கணும். ربك. ربك. بأن ربك أوحى لها. ربك أوحى لها. بأن ربك أوحى لها. நீட்டுங்க. أوحى لها. அப்பதான் ராகம் வரும். ஒரு செகண்ட் நீட்டு நீ பாடணும். أوكي. بأن ربك أوحى لها. بأن ربك أوحى لها. ம். இந்த முறை உங்களோட ஹோம்ஒர்க்குல டிசைனை நான் கொஞ்சம் மாத்த போறோம். இப்ப உங்களுக்கு இந்த 2 விஷயம் வேலைப்படுத்திப்பட்டீங்க. அதாவது வசனத்தினுடைய ஒழுங்கை நாங்க எப்படி ஃபாலோ பண்றது. 2வது ஒவ்வொரு வசனங்களாக பிராக்டிஸ் பண்றதுக்கான சில ஒழுங்குகளையும் சொல்லித் தரப்பட்டீங்க. உங்களோட ஒர்க்ல என்ன வரப்போகுது என்றால் இன்ஷா அல்லாஹ் அந்த வசனங்கள் வரும். நீங்க என்ன செய்யணும் என்றால் கவனமாக அந்த ரெக்கார்டை கேட்கணும். அப்பதான் உங்களுக்கு நீங்க எதுல பிழை விட்றீங்க, என்ன மாதிரியான பிழைகள் உங்கள்ட்ட வருதுங்கிறத நீங்க கண்டுகொள்வீங்க. அதுக்கு அப்புறமாக இன்ஷா அல்லாஹ் மிக நிதானமாக இருந்து வாட்ஸ்அப்ல இந்த வசனங்கள் ஒவ்வொன்றாக வாய்ஸ் ரெக்கார்ட்ல நீங்க எனக்கு அனுப்பணும். நாங்க இதை உங்களுக்கு அனுப்புவோம். ஓகே. வாட்ஸ்அப்ல அனுப்புவோம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு. நீங்க த- யோசிக்க தேவையில்லை. இந்த போட்டோ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வரும் இன்ஷா அல்லாஹ். நீங்க அதை பார்த்து பேசிட்டு ஒவ்வொரு வசனமாக எங்களுக்கு ஓதி அனுப்பலாம் இன்ஷா அல்லாஹ். நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். சரி எடுக்கணும். நாங்க உங்களை செக் ரெக்கார்ட் பண்ணுவோம் இன்ஷா அனுப்பணுமா? அல்லாஹ். விலங்கல்ல ரெக்கார்ட் அனுப்பணுமா? அப்படின்னா விலங்கல்ல ரெக்கார்டு அனுப்ப தேவையில்லை. ஒவ்வொரு இல்ல. வசனங்களாக நீங்க ரெக்கார்டு அனுப்பணும். ஒவ்வொரு வசனங்களாக நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு வசனங்களாக ஒவ்வொரு வாய்ஸ் ரெக்கார்ட்ல ஓதி அனுப்பணும். எல்லாத்தையும் ஒன்றுக்கு ஓதி அனுப்பக்கூடாது.
ஓகே உஸ்தாத். சரியா? இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா? அனுப்புவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.